அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ருசியான கடையில் எப்படி சிக்கன் கிரேவி செய்கிறது, அதை ஈஸியான முறையில் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இதை நியூ இயருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருள்: 1 கிலோ நான் சிக்கன் எடுத்திருக்கேன், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு அரை எலுமிச்சம்பழம். இப்போ இஞ்சி பூண்டை நல்லா தண்ணி விடாமல் அரைச்சிக்கங்க. இதில் எந்த ஒரு தண்ணியும் சேர்க்கக்கூடாது. ஏன் சேர்க்காமல் இருக்கோம் அப்படின்னா, அப்போ தான் அதோடய கிரேவியோட ருசி அதிகமாகும். இப்போ நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு ஆனதுக்கப்புறம் எண்ணெயை சேர்த்துக்கிடுங்க. நல்லா எண்ணெயை சேர்த்துக்கிட்டு 4 லவங்கம் 4 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்குங்க. ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே ருசி அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. ஏன் பச்சை மிளகா சேர்க்குறோம்னா, அது கொஞ்சம் வதங்கி வர்ற சமயத்தில் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறங்க. இது எல்லாமே எண்ணெயிலே வதக்கி எடுத்துருங்க. ஏன்னா இதுனா மசாலா மாதிரி ஆயிரும். நல்லா வெங்காயத்தை சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பொடிசாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்ட் அதிகமாகும். வெங்காயம் அந்த சிக்கனுக்குள்ளே போகும். இப்போ இஞ்சி பூண்டை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வாசனை, அந்த பச்சை வாசனை போகிறவள நல்லா கிண்டி விட்டுக்குருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி இதில் சேர்த்துக்குங்க. இப்போ ஏன் மஞ்சப்பொடி சேர்க்குறேன்னா, இது சிக்கனோட உள்ளக்க போகும்போது அந்த சிக்கனில் ஏதாச்சும் ஆன்டிஃபெக்ட் இருந்தாலும் அது போயிடும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு இப்போ பாருங்கள், தண்ணியை இப்போ எண்ணெயில் தான் பிரட்டுவோம், ஆனால் சிக்கனில் உள்ள தண்ணி படும் பாருங்கள். இப்போ தண்ணி வெளியில் வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி வெளியில் ஆகி ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். சிக்கனில் உள்ள தண்ணி அது வெளியில் தெரியக்கூடாது. நல்லா இன்னும் கோல்டன் கலரில் சிக்கன் ஆகணும் பார்த்துங்க. இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி நான் ஒரு 1.5 ஸ்பூனு சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூனு நான் வெறும் மிளகாப்பொடி, 1 ஸ்பூனு கரம் மசாலா. கரம் மசாலா இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட சிக்கன் பொடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே தண்ணி விடக்கூடாது. இது நல்லா இன்னும் கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். ஏன்னா இதில் உள்ள தண்ணியானது வெளியில் போனதுக்கப்புறம் தக்காளியில் உள்ள அந்த கிரேவி ஆகும். அதை நீங்கள் போட்டு பிரட்டும் போது கிரேவி ஆகி அது சிக்கனுக்குள்ளே போகும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். அதனால தான் கடையில் நம்ம சாப்பிடும்போது கூட 2 பரோட்டாவோ சப்பாத்தியோ சாப்பிட்றோம். அது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்கும். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு எல்லாம் இந்த பக்கம் இந்த பாருங்கள், எண்ணெய் முறிஞ்சு வந்துருச்சா? இந்த பக்குவத்தில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, நீங்கள் எவ்வளோ தேவையான உப்பை போட்டுக்கோங்க. முன்னாடி நான் உப்பு போட்டிருக்கேன், அது கொஞ்சம் காணலை, இப்போ போட்டிருக்கேன். புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்குங்க. இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை விடுங்க. எதுக்காண்டி இப்போ விடுறோம் அப்படின்னா, முன்னாடியே நீங்கள் விட்டீங்கன்னா சிக்கன் நூல் நூலாக போயிடும். அது நல்லா இருக்காது, கிரேவி மாரி இருக்காது. உங்களுக்கு அந்த சிக்கன் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் இருக்காது. இந்த அளவுக்கு பாருங்கள், எதுவுமே உடையில பாருங்கள், ஒரு சிக்கனோட உடையில பாருங்கள். இந்த அளவுக்கு கிரேவி வரணும். இது நீங்கள் பரோட்டா, ஆட்டா சப்பாத்தி, கப்பூசு எல்லாத்துக்குமே இது பயன்படுத்தலாம். இது மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிரேவி எப்படி இருக்கணும். சாப்பிட்டாலே அவ்வளவு ருசியாக இருக்கும். நியூ இயருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.